ராமநாமத்தினால ஒரு திருடன் ஒரு பெரிய முனிவரா மாறின கதைய இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய பாவங்கள் விலகறதுக்கும், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம், பாவங்கள் செய்திருப்போம். அதெல்லாம் விலகறதுக்கு நம்ம தினமும் இந்த ராமநாமத்த சொல்லும்போது, மீண்டும் நாம பாவம் செய்யாம இருக்க உதவும். ராமாங்கிற சொல்லுல இருக்க எழுத்த ராங்கிற எழுத்து நாராயணாங்கிறதுலேருந்து வர ராவும், நமசிவாயங்கிறதுலேருந்து வர மாவையும் சேர்த்து சொல்றது தான் ராமா. நாம ராமா ராமான்னு சொல்லும்போது அனைத்து தெய்வங்களும் நம்ம கிட்ட வருவாங்க. எப்படின்னா, ராமான்னு சொன்னாலே முதல்ல ஹனுமன் வந்துருவாரு. ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கே ஹனுமன் இருப்பாரு. ஹனுமன் இருக்கிற இடத்துல ராமர் உடனே வந்துருவாரு. எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அங்கே மகாலட்சுமி வந்துருவாங்க. மகாலட்சுமி நிறைஞ்சிருக்க இடத்துல தான் விநாயகர் பெருமானும் இருப்பார். அதனால் விநாயகர் வந்த உடனே விநாயகரோட தம்பியான முருக கடவுளும் வந்துடுவாங்க. விநாயகரும் முருகரும்